அதனால இப்படி தாங்க முடியாத தலைவலிய பட்டுன்னு நிற்கிறதுக்கு ஒரு 5 ஈஸியான டிப்ஸ் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தலைவலி வரும்போது நம்ம உடம்புல என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், அப்போ தான் நம்ம அந்த தலைவலி இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பெர்மனண்ட்டாக ஹெட்டேக் அப்படின்றது கம்ப்ளீட்டாக போகும். வீட்டில் இருந்த மாதிரி இதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி, இந்த வீட்டில் இருந்த மாதிரி குயிக்காக இந்த ஹெட்டேக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, இந்த தலைவலியை நம்ம ரிலீவ் பண்ணோன்னா அதற்கான பாயிண்ட் தலையில் கிடையாது. நிறைய பேர் தலையில் நிறைய பெயின் பாம் அப்ளை பண்ணுவாங்க, ஹெட் மசாஜ் பண்ணிப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஆவி பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ ஆவி பிடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான், ஆனால் இட் இஸ் அ டெம்ப்ரரி மெத்தட் தான். பெர்மனண்ட்டாக ஹெட்டேக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், ஹெட்டேக்குக்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன் பாயிண்ட், அது குணமாவதற்கான ஒரு ஒரு பர்மனண்ட்டான வழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா